அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது தன் புருஷன் ராஜராஜன் கத்தி குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்த சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆவி கத்துதாங்க. நம்ம கார்த்திக் மாமாவை காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாரு. அதான் உங்க குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஒரு வழி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக்கும் ரேவதியும் பேசுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ள கத்துற சவுண்ட் கேக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அந்த கல்யாண மண்டபத்துல வேலை பார்க்கிற பையன் அந்த ரூமுக்குள்ள பெருக்கையில கட்டில ஜோடி பார்த்துட்டு கத்துறான். அந்த சவுண்ட் கேட்டு எல்லாரும் ஓடுறாங்க. அதுக்கடுத்து எதுக்கு கத்துன அப்படின்னு சொன்னோடனே, சார் இந்த கட்டில ஜோடி யாரோ படுத்து கிடக்குறாங்க சார், ஆனா ஒரே ரத்தக்கரையா இருக்கு சார், எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் அதுக்கடுத்து கட்டில ஜோடி வெளியே இழுத்து அந்த போர்வையை மூஞ்ச விலைக்கு பாக்குறாரு. ராஜராஜன் மாமா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம கார்த்திக் கத்துறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி அதை பார்த்த உடனே ஐயோ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ரேவதியும் அப்பா அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கடுத்து நம்ம கார்த்திக் மாமாவை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாரு. அப்ப அந்த சந்திரா சிவனாண்டிக்கு போன் அடிச்சு இந்த கல்யாணம் நின்று போச்சு. ஆனா அதுலயும் இன்னொரு சந்தோஷமான செய்தி, அதாவது எங்க அக்கா புருஷன் எங்க மாமா கத்தி குத்துப்பட்டு இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த மருது போவேல அவரை எப்படியோ குத்திட்டான். இதுலயும் ஒரு விஷயத்துல நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ஒண்ணு எங்க மாமா சாவணும், இந்த கல்யாணம் தான் நடக்கமாயி போச்சு, அதாவது எப்படியாவது நடக்கணும் அப்படின்னு அந்த சிவனாயிட்ட சந்திரா சொல்றா. நீ ஒன்னும் கவலைப்படாத சந்திரா, அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னு அந்த சிவனாண்டி சொல்றான். அதாவது பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட் நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.